உசிலம்பட்டியில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் 6வது நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை நிறைவு செய்து நிறுத்தி வைக்கப்பட்ட சுமார் 100 லாரிகளை எடுத்துச் சென்றனர். எம்ஸ்டன், பீஸ்டன், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களுக்கு மதுரை, தேனி மாவட்டங்களில் உள்ள குவாரிகள் மற்றும் கிரசர்களில் ஒரு யூனிட்டுக்கு தலா 1000 ரூபாய் விலை கூடுதலாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வை கண்டித்து கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று 6ஆம் தேதி வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் கட்டிட பொறியாளர் சங்கத்தினர் 4வது நாளில் தமிழ்நாடு அரசு கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும், காக்கா அமைப்பின் விதிமுறைகளை தளர்த்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த தொடர் போராட்டத்தின் காரணமாக குவாரி உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும், எம்ஸ்டன், பீஸ்டன், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களுக்கு மதுரை, தேனி மாவட்டங்களில் உள்ள குவாரி உரிமையாளர்கள் ஒரு யூனிட்டுக்கு தலா 1000 ரூபாய் விலை கூடுதலாக உயர்த்தப்பட்டதை விலை உயர்வை குறைப்பதற்கும் தொடர்ந்து படிப்படியாக குறைப்பதாகவும் தெரிவிப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இன்று 6வது நாள் டிப்பர் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நிறைவு செய்து போராட்டத்தை கைவிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 100 டிப்பர் லாரிகளை எடுத்துச் சென்றனர். நாளைக்கு